கார்த்திகை தீபம் சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளவும். காணாமல் போன வைர நெக்லஸ், காசு பணம் முக்கியம் இல்லையா, பொங்கி எழுந்த ரேவதி. வாங்க வீடியோவை முழுமையாக. கார்த்திக்கின் அம்மாவிற்கு பத்திரிகை கொடுப்பதற்காக சாமுண்டீஸ்வரி மற்றும் ரேவதி என இருவரும் கோவிலுக்கு வர, அபிராமி நாக்கில் அழகு குத்தி கொன்று முகம் முழுவதும் சந்தனத்தை பூசிக்கொண்டும் முகத்தை மறத்தபடி இருக்க, சாமுண்டீஸ்வரியால் அடையாளம் காண முடியாத அளவுக்கு அவள் இருக்கிறாளாம். அதனைத் தொடர்ந்துதான் தாலிக்கு தங்கம் எடுக்கும் நிகழ்ச்சி நடக்கிறதா. தாலி செய்வதற்கு தங்கம் எடுத்து கொடுக்க ஆசாரி தங்கத்தை உருக்கி தாலி செய்கிறாராம். மயில் வாகனம் பாட்டி கொடுத்த தாலியை மாற்றி வைக்க திட்டம் போட்டுதான் அதை மாற்றி வைத்து விடுகிறாராம். இதையடுத்துதான் என்ன நடக்கப் போகிறது என்று கதைக்களத்தில் பார்க்கலாம். அப்போதுதான் அந்த நெக்லஸை எடுக்க வரும் ரேவதி நகை இல்லாததை பார்த்து பதறப்படுகிறாளாம். அனைவரும் நகையை தேட மாயா கடுப்பாகி, ரேவதி, உன்னால் ஒரு நகையை கூட பத்திரமா பார்த்துக்க முடியாதா? என்னிடம் கொடுத்து இருந்தால் நான் நல்லா பார்த்து வைத்திருப்பேன் என்றும் சொல்கிறாராம். உனக்கு பணத்தோட அருமையே தெரியலை எனும் சத்தம் போடுகிறாளாம். மாயா சத்தம் போடுவதை பார்த்த ரேவதி, ஏன் இவர்களை இப்படி பேசுகிறாய் என்று பதட்டப்படுகிறாராம். அதனைத் தொடர்ந்துதான் கார்த்திக் பேசுவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மாயா, எல்லாம் இவன் வேலைதானா? இது தெரியாம நாம அவசரப்பட்டு பேசிவிட்டோமோ என்று பதறுகிறாராம். அப்போதுதான் சாமுண்டீஸ்வரி நகைக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை மனுஷங்களுக்கு கொடுங்க என்று கூறுகிறார். நாளைக்கு கல்யாணம் வரவேற்பு நிகழ்ச்சியில் இருக்கும், வந்துடுங்க என்று சொல்கிறாராம். இப்படியான நிலையில்தான் அடுத்து நடக்க என்ன போவது என்று குறித்து அறிய கார்த்திகை சீரியல் அப்டேட் ஒன்று வெளியாகியுள்ளதாம். இதனைத் தொடர்ந்துதான் ரசிகர்கள் அனைவரும் அடுத்து என்ன நடக்கப் போகிறது ஆவலாகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாராம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.